இனி காசா ஒரு ரியல் எஸ்டேட்னு ட்ரம்ப் அறிவிக்கும் போது இஸ்ரேல் வந்து கேம்ப் டேவிட் அக்கார்டில் சைன் போட்ட ஒரு நாடா, அது வந்து பாலஸ்தீனியர்களின் ஒரு நிலப்பரப்பு, அதை ரியல் எஸ்டேட்டை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஏன் சொல்ல அவங்களுக்கு மனசு வரல? ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், இல்லை என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு அவங்க வந்து போய் கொடுக்கணும்னா அதுக்கு $1000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதை டூரிசம் நடத்துகிறாங்களா? நேற்று அப்பாஸ் அராச்சிக்கும் ஜேடி வான்ஸுக்கும் கிட்டத்தட்ட வார்த்தை போர் கைகலப்பா முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தெரியுமா? நாங்களும் இந்த போர்ல வந்து ஈரானுக்கு சாதகமா ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு. டர்க்கி இஸ் a NATO country. ஆமா, அவங்க மேலேயே பாம்பு போட்டாங்களே சார் ஈரானு. பட் அவங்க ஈரான் பக்கம் சேர்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இது 21 மணி நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு முட்டாள் நாடு இருக்க முடியாது. அப்கோர்ஸ் அவங்க முட்டாளுங்க தான். நார்த் கொரியா சவுத் கொரியா வார் நடக்கும்போது இந்தியா புரோக்கர் பண்ணிச்சு 50s. we could bring peace. $5 பில்லியன் சவுதி அரேபியாவுக்கு ராணுவத்தை அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனை யாரை நம்ப முடியும்? இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம்பா. ஜெயிந்து. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள் அவர் கூட சொல்றாரு, ஆக்சுவலாக பீஸ் டாக் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெத்தனியாவிட்டு வந்து ஜேடி வான்ஸுக்கு ஃபோன் வந்த உடனே அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்டா இருந்து உடனே இஸ்ரேல் இன்ட்ரெஸ்டா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சார். உண்மை. அப்ப அமெரிக்காவுக்கு இதுல வந்து பேச்சு உடன்பாடுக்கு வராங்க. ட்ரஸ்ட் இல்லைங்க. அதாவது கிட்டத்தட்ட உடன்படிக்கை எட்டுற சூழல்ல கோல் போஸ்ட்டை மாற்ற வேண்டிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராச்சி கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் அவங்க உடன்பட்டிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பல முக்கியமான கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ். ஒன்று வந்து நிரந்தர போர் நிறுத்தம். நிரந்தர போர் நிறுத்தம் எது கோர்றாங்கன்றதுக்கான காரணங்கள் இப்போ தான் நான் சொன்னேன். ஷியா கிரசன்ட்டு, சுன்னி கிரசன்ட்டு, ஷியா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம். ஏன்னா ஈரான் வந்து அதுக்கு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கும் போது அங்கெல்லாம் வந்து அமைதி நிலவனா தானே ஈரான் மேலே நம்பிக்கை வரும் அந்த நாடுகளுக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம நெய்பர்ஹுட் இருக்கு, நம்மளுக்கு அண்டை நாடுகள் இருக்கு. அண்டை நாடுகளுக்கு ஏன் வந்து நம்ம போயிட்டு உதவிக்கரம் நீட்டுறோம், ஏன் வந்து ஹெல்ப் பண்ண பார்க்குறோம், ஏன் மொரிஷியஸுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட முன்னாள் IPS அதிகாரியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அப்பாயிண்ட் பண்ணுறோம். மொரிஷியஸ் எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது? ஆமாம், கேஸ் தட்டுப்பாட்டில் இருந்தாலும் பங்களாதேஷுக்கு கேஸ் கொடுக்குறோம். ஸ்ரீலங்காவுக்கு எப்பெல்லாம் பொருளாதார வீழ்ச்சி வருது அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். நேபாளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்ன எதுக்கு பண்ணுறோம் இதெல்லாம்? இட் இஸ் டு ஷோ த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இது வரைக்கும் என்னோட அங்கீகாரமும் அதிகாரமும் இருக்குது, இதெல்லாம் என்னோட ஏரியா, அதை காட்டுறதுக்கு ஈரான் பண்ண வேண்டிய வேலை. ரெண்டாவது, அவங்களோட ஃபெரிஃபெரி, அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாடாக இருக்கக்கூடியது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாடாக இருக்கக்கூடியது ஈரான். அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது? அப்ராஹாமிக் அக்கார்ட் சைன் பண்ணி சவுதி அரேபியா கிட்டேயும் UAE கிட்டேயும் அங்கே இருக்கிற நாடுகள் ஜார்டன் கிட்டேயும் ஈஜிப்ட் கிட்டேயும் அவங்க அக்கார்டு சைன் பண்ணுறாங்க. கேம்ப் டேவிட் அக்கார்டு இருக்குது, அப்ராஹாமிக் அக்கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஸோ இஸ்ரேல் என்ற ஸ்டேட் வந்து நார்தன் சைடு அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சதர்ன் சைடு வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் என்ற ஸ்டேட்டை வந்து ஈரான் இன்னும் அங்கீகரிக்கல. மற்ற நாடுகள் அந்த சைடு ஷியா சைடில் இருக்கிற நாடுகள் அங்கீகரிக்கல. அதே சன்னி சைடில் இருக்கிற நாடுகள் அங்கீகரிச்சிருக்குல்ல. ஸோ இஸ்ரேலுக்கு அது ஒரு சேஃப்டி வால்வ் தானே. எல்லா தரப்புலேருந்தும் தாக்குதல் வரதுக்கு பதிலாக இப்போ எந்த சைட்லேருந்து தாக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ஒரு லாஜிக் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. சவுதி அரேபியா, கொத்தாரு, ஏன் UAE போன்ற நாடுகள் இஸ்ரேலோட நல்லுறவு வச்சுட்டு இருக்கு. இதுக்கு தோதா அமெரிக்கா வந்து இந்த பகுதியில் இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இந்த பிராந்தியத்தில் பேஸுகள் அமைத்து இஸ்ரேலுக்கு யாரை எதிர்க்காங்களோ அவங்களும் வந்து சேர்ந்து இஸ்ரேல் கூட கைகோத்து எதிர்க்காங்க. அப்போ இந்த போருக்கு பர்மனன்ட் நிறுத்தம் வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு உடன்படிக்கையை எட்டி ஆகணும்னா இங்கே வந்து த டெவில் இஸ் இன் த டீட்டெயில் அப்படின்வாங்க. தி எலிஃபென்ட் இன் த ஹவுஸ் இஸ் இஸ்ரேல், எலிஃபென்ட் இன் த ரூம். இந்த ரூமில் இருக்கிற யானையை மாத்திரம் நம்ம பார்க்கல, மற்றது எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த எலிஃபென்ட் இன் த ரூம் வந்து இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் வந்து நாளைக்கு எந்த தாக்குதலையும் அவங்க நிறுத்தினா மாத்திரம்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடாது, ஈரான் இஸ்ரேலோட அங்கீகாரத்தையோ இல்லை அதோட அந்த நாட்டோட ஒருமையோ அதாவது ஒற்றுமையோ கேள்வி எழுப்பக்கூடாது, ஹமாஸுக்கு உதவக்கூடாது. ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம், நோ டவுட் அபவுட் இட்.
அக்டோபர் 7 இஸ்ரேலிகளை 2023 இஸ்ரேலி குழந்தைகள் உட்பட எல்லாரையும் கொன்றதை வந்து யாரும் வந்து அதை ஆதரிக்கவும் மாட்டாங்க, அதை வந்து சரின்னு நியாயப்படுத்த முடியாது. அதே தருவாயில் இஸ்ரேல் வந்து காசா மேலே யூஸ் பண்ணது எக்ஸசிவ் ஃபோர்ஸ். இனி காசா ஒரு ரியல் எஸ்டேட்னு ட்ரம்ப் அறிவிக்கும் போது இஸ்ரேல் வந்து கேம்ப் டேவிட் அக்கார்டில் சைன் போட்ட ஒரு நாடா, அது வந்து பாலஸ்தீனியர்களின் ஒரு நிலப்பரப்பு, அதை ரியல் எஸ்டேட்டை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஏன் சொல்ல அவங்களுக்கு மனசு வரல? அந்த அக்கார்டை சைன் பண்ணது யாரு? அந்த அக்கார்டை சைன் பண்ண வந்து ஷிமன் பியர்ஸும் இட்சாக் ரபினோடைய இன்னைக்கு இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாவும் மிகப்பெரிய ஒரு தலைவர். இட்சாக் ரபின் வாஸ் ஜெனரல், இஸ்ரேலியா ராணுவத்தோட ஜெனரலாக இருந்தவர், நோபல் பிரைஸ் வாங்கினவருங்க அவர். இந்த பீஸ் அக்கார்டு சைன் பண்ணதாலே அவர் கொல்லப்பட்டார். ரெண்டாவது, இந்த மீட்டிங் எப்படி நடந்தது பாருங்க. ஹோட்டலில் வச்சு, எதிர் ஹோட்டலில் உட்கார வச்சு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணல. அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏஎன்ஐயை மாத்திரம் அலோவ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஏஎன்ஐயை ப்ளஸ் ரியூட்டர்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட ரியூட்டர்ஸை. எங்களை மாத்திரம் அலோவ் பண்ணல. மொட்டை மாடியில் போயிட்டு, அதாவது டாப் ஃப்ளோரில் போயிட்டு அவங்க வந்து பைட்ஸ் இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், இல்லை என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு அவங்க வந்து போய் கொடுக்கணும்னா அதுக்கு $1000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் இது என்ன டூரிசம் நடத்துகிறாங்களா? ஒருப்போ நார்வேல ஓஸ்லோலையும் வந்து அக்கார்ட் சைன் பண்ணாங்க. எப்படி டீல் பேசினாங்கடான்னா, 2 பார்ட்டியும் ஒரே ஹோட்டல்லையோ ஒரே இதில் தங்கியிருக்கு, இவங்க வேற ரூம் அவங்க வேற ரூம், பேசுகிறவங்க வந்து இவங்கள தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள தனியாக. கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்து 2 பார்ட்டியும் அதே இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று அப்பாஸ் அராச்சிக்கும் ஜேடி வான்ஸுக்கும் கிட்டத்தட்ட வார்த்தை போர் கைகலப்பாக முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தெரியுமா? குறிப்பிட்ட ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் விஷயத்தில். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஃப்ரீ வாட்டர், அதாவது யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸ் சொன்னதுக்கு அப்பாஸ் அராச்சி என்ன சொன்னா, ஃப்ரீ வாட்டர் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண தாக்குதலால் எங்களுக்கு நடந்திருக்கிற அழிவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு இதுதான், அது ஈரானோட எல்லை கொட்டின போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் போது ஈரான் வைத்த 4 கோரிக்கைகள், எங்களோட இறையாண்மையை கேள்வி எழுப்பக்கூடாது, போர் நிறுத்தம் வந்தாகணும், 3வது ஹார்மோஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதுக்கு நாங்கள் வரி போடுவோம், 4வது எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிறுத்த முடியாது, அதுக்கு அடுத்தது வந்து லெபனானில் வந்து, அதாவது பிராந்தியத்தில் மொத்த பிராந்தியத்துலேயும் வந்து அமைதி வரணும், போர் நிறுத்தம் வரணும், எங்களுக்கு மாத்திரம் வந்தால் போதாது. ஸோ எல்லாரும் ப்ராக்சிஸை வச்சு தானே சண்டை போடுறாங்க. இங்கே ஒரு தரப்பு மாத்திரம் தான் ப்ராக்சியை யூஸ் பண்ணுதா என்ன? எவ்ரிபடி இஸ் யூசிங் அ ப்ராக்சி. யார் எந்த பக்கம் இருக்காங்க? நேற்று டர்க்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, நாங்களும் இந்த போரில் வந்து ஈரானுக்கு சாதகமாக ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று நினைக்கிறோம் அப்படின்ட்டு. டர்க்கி இஸ் a நேட்டோ கண்ட்ரி. ஆமாம், அவங்க மேலேயே பாம்பு போட்டாங்களே சார் ஈரானு. பட் அவங்க ஈரான் பக்கம் சேர்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சார் அப்புறம்? ஏன்னா டர்க்கி வாண்ட்ஸ் டு ஷோ இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இஸ்லாமிக் வேர்ல்டு. நான் சொல்கிறேனே, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன், இட் இஸ் நாட் ஈஸி சிச்சுவேஷன். எளிதே புரியக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை இது. 21 மணி நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு முட்டாள் நாடு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க முட்டாளுங்க தான், முட்டாள் நாடு இருக்க முடியாது. திஸ் டாக்ஸ் வாஸ், அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஃபெயிலியர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அமெரிக்காவோட டிமாண்ட்ஸோ இல்லை ஈரானோட டிமாண்ட்ஸோ, எந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 தரப்பும் ஏற்றிருக்காதோ அந்த டிமாண்ட்ஸை முன் வச்சு தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கிடுச்சு. எந்த ஊருக்கு போக முடியாது, அந்த ஊருக்கு வழி தேடிட்டு உட்காந்துருந்தா, போகாத ஊருக்கு வழி தேடாதான்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் போகாத ஊருக்கு தான் வழி தேடிட்டு உட்காந்துருந்தாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தானோட டபுள் கேம் வந்து, ஒரு பக்கம் ஈரான் கூட பேசும்போது இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, இன்னொரு பக்கம் நேற்று ஈவினிங்கெல்லாம் ஜிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்குது, சைனாவோட பேஸு பலூச்சிஸ்தானில். அது அமெரிக்கா வந்து டவுட் என்ன எழுதுறேன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த சைனீஸ் பேஸை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, சைனா வந்து இராணுவ உபகரணங்களை வந்து ஈரானுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்க்ளூடிங் மேன்பேட்ஸ்னா ஷோல்டர் லான்ச் மிசைல்ஸ், விமானங்களை அடிக்கக்கூடியது, ஹெலிகாப்டர்களை அடிக்கக்கூடியது. அந்த மிசைலை சைனா லான்ச் பண்ணுறான்னு சொல்லிட்டு சைனா பேஸை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட கோஸ்ட்கார்டு கப்பலும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு சிஏ பின்புலமாக இருந்திருக்கலான்ற ஒரு டவுட் எழுது. அப்போது சைனா வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஈரானை வந்து நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அமெரிக்கா பாகிஸ்தானை யூஸ் பண்ணி நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வந்தாங்க. பட் பாகிஸ்தான் எந்த தரப்பில் இந்த ஆடுதுன்ட்டு யாருக்கும் புரியல. அவங்ககிட்ட எந்த ஒரு துருப்புச்சீட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, வந்து உட்கார்ந்தவங்களுக்கு ட்ரஸ்ட் டெபிசிட் அப்படின்வாங்க. நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியதால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ரீஆர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. கப்பல்களில் நான் வந்து வெப்பன்ஸை லோட் பண்ணுறேன்,
இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, போகிறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்சுதான் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா, இப்போ ட்ரம்ப் வேற சொல்றாரு சார், எப்பவுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நாங்கள் வந்து ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளாக்கெட் எடுத்து நேவல் பிளாக்கெட் எடுத்துட்டு வர போகிறோம். நேவல் பிளாக்கெட் எடுத்துட்டு இருந்தால் என்ன ஆக போகுது? ஆல்ரெடி அங்கே 2 கப்பல் 3 கப்பல் தான் பாஸ் ஆகுது. இஸ் நேவல் பிளாக்கெட் சொல்யூஷன்? சார் 2 ஷிப் அப்படிங்கும்போது 3 கொஸ்டின் வருது. பாகிஸ்தானுக்கு போன அந்த 2 ஷிப்புமே திரும்ப ரிட்டர்ன் ஆயிருச்சாமா சார்? என்ன ரீசன் சார் அது? பயம். பேதநாயகம்னா பயம் தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது 2 டெஸ்ட்ராயர், அமெரிக்கா டெஸ்ட்ராயர் அங்கே போயிட்டு அந்த டெஸ்ட்ராயருக்கு வார்னிங் கொடுத்த உடனே பின்வாங்க வேண்டியதா போச்சா? ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பகுதி இல்லை, ரொம்ப குறுகிய பகுதி, 21 மைல்ஸ், அவ்வளோதான் அதோட மொத்த பரப்பளவு. அந்த பரப்பளவுக்குள்ளே நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் நடத்த முடியும்? ரெண்டாவது ஈரான் மைன்ஸ் போட்டாங்க அங்கே, மைன்ஸ் சரமட்டமாக சரமாரியா போட்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, பல மைன்ஸ் வந்து அங்கே கரண்ட்ஸ், அண்டர் கரண்ட்ஸ் அதிகம் பர்ஷியன் கல்ஃபில். அண்டர் கரண்ட்ஸில் அது ஷிஃப்ட் ஆயிருக்கு மைன்ஸு. மேப் காணோம், உள்ளே போட்டு எங்கெங்க போட்டாங்கன்ற மேப் இப்போ ஈரான் கிட்ட இல்லை. அண்டர் கரண்ட்ல அது நிறைய இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு செயின் போட்டு ஆங்கர் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த கரண்ட்லேயே அந்த செயின் அருந்து போயிட்டு இது மைண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இது மற்ற ஷிப்ஸ்க்கெல்லாம் பாதிப்பா? வெடிச்சிருச்சுன்னா சார் அப்புறம் வெடிக்கொன்றதானே இப்போ பிரச்சனையே. ரெண்டாவது, அமெரிக்கா கிட்ட மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் இல்லை தேவையான அளவுக்கு. டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்பி ஸ்வீப் பண்ண பார்த்தாங்கன்னா அது பல நாட்கள் எடுக்கும். ஸோ போர் தொடர்வதற்கு அமெரிக்கா வந்து முன்கூட்டியே ஏற்பாடு நடத்திட்டு இருந்தது. ஈரானும் வந்து போரை தொடர்வதற்கு முன்கூட்டியே ஏற்பாடுகளை எடுத்துட்டு இருந்தது. போரை தொடர்வதற்கு தான் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததை தவிர்த்து பேச்சுவார்த்தை வந்து இது செகண்டரி தான். அதனால தான் ஃபெயிலியர் ஆச்சு. பேச்சுவார்த்தை நடத்த வர எந்த நாடாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும், அவங்க வந்து செட் ஆஃப் டிமாண்ட்ஸ் வந்து கிளியர் கட்டாக ஒரு ரோட் மேப்போட முன்னாடியே வந்து பேக் சேனல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து பேக் சேனல் டேக்ஸை கொடுப்பாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இது பேக் சேனல் டேக்ஸை கொடுக்கக்கூடிய அந்த யார் அந்த நியூட்ரல் ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து ஒழுங்கான நாடாக இருக்கும். உதாரணத்துக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா வார் நடக்கும்போது இந்தியா புரோக்கர் பண்ணிச்சு 50s. வி குட் பிரிங் பீஸ். ஸோ ஒரு ஒரு நாடு வந்து மத்தியஸ்ததாரராக இருக்காங்கன்னா அந்த நியூட்ராலிட்டி வந்து கேள்வி கேட்கக்கூடாது யாரும். இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஆளுன்ற நம்பிக்கை 2 பேருக்கும் வந்தால் மாத்திரம்தான் அவங்ககிட்ட வந்து அவங்களால பண்ண முடியும் எந்த வேலையுமே. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புடின் வேற வரன்றிருக்காரு சார், அவர் கன்ஃபார்ம் இப்போ ஈரானுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவார். இட் இஸ் கிரியேட்டிங் மச் மோர் கன்ஃபியூஷன். ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரானை அழுத்தம் கொடுக்க, இன்ஃபேக்ட் சைனாவோட ஸ்ட்ராட்டஜியும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த பீஸ் டாக்ஸ் வந்து இந்த ஸ்டால் பண்ணுறதுன்னு அவங்களோட நோக்கமே. ஏன்னா அமெரிக்கா எத்தனை நாள் இந்த போரில் மூழ்கி இருக்கோ, எத்தனை நாள் அவங்க இந்த போரில் ஈடுபடுறாங்களோ அவ்வளோ காலம் வந்து இது வந்து அட்வான்டேஜ் டு ரஷ்யா. அவங்க எண்ணெய் வர்த்தகம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து மற்ற இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கிடைக்கும். ரெண்டாவது, சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பேச்சுவார்த்தை மே மாதம் நடக்க போகுது. ஷி ஜின்பிங் இஸ் கோயிங் டு மீட் ட்ரம்ப். ஸோ அது வரைக்கும் இந்த போரில் யாரோட ஹேண்ட் அப்பர் ஹேண்டாக இருக்கோ அப்போ பார்த்து பேசும்போது அப்போ ஷி ஜின்பிங் என் கை ஓங்கி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. புட்டின் வந்து அவரோட எண்ணெய் வர்த்தகத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தாலும் சரி, யுக்ரைனில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தாலும் சரி, அமெரிக்கா இது மாதிரி ஒரு தேவையற்ற போர்லையும் அமெரிக்காவோட முட்டாள்தனமான முடிவுகளால் அமெரிக்கா அங்கே சிக்கி தவிக்கும் போது அது அட்வான்டேஜ் டு புட்டின் தானே அது. ஸோ ரஷ்யாவோட ப்ராக்சியாக ஈரான் செயல்படுது தானே, சைனாவோட ப்ராக்சியாக செயல்படுது தானே. இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்தியாவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளோட ஆயில் எண்ணெய் வர்த்தகம் சவுதி கிட்டேருந்து கிட்டத்தட்ட 17.5% என்னவோ வாங்குகிறோம், ஈராக் கிட்ட 16.5% என்னவோ வாங்குகிறோம், அது இல்லாமல் யுஏஇ கிட்ட என்ன வாங்குகிறோம், குவைத்து கிட்ட என்ன வாங்குகிறோம். கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸோட தேவை எடுத்து பார்த்தா கத்தாரும் யுஏஇ மாத்திரமே லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் கேஸ் ஃபார் அஸ். கத்தார் 33% நினைக்கிறேன், யுஏஇ 25% கிட்ட, ப்ளஸ் சவுதி அரேபியா எல்லாம் பார்த்தா நியர்லி நம்மளோட 60 to 70% ஆஃப் தி கேஸ் வந்து அங்கேருந்து தான் வருது, அந்த ரீஜன்ல இருந்து. அங்கே போர் நடந்துக்கிட்டே இருந்தால் இது இந்தியாவுக்கு லாபம் அளிக்காது, பிரச்சனை தான் கொடுக்கும். ரெண்டாவது, 32% ஆயில் ட்ரேட் வந்து ஒன்று ரெட் சி வழியாக பாபல் மண்டப்பை சுற்றிட்டு ஹவுத்திக்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படி வரக்கூடாது அப்படின்ற சூழலில் இந்த சைடு வந்து பர்ஷியன் கல்ஃப் வழியாக 20% ட்ரேடு வருது. ஸோ 32% ட்ரேடு கட்டாச்சுன்னா உலகத்தோட 100 பேரல் வர்றதுல 32 பேரலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 68 பேரல் தான் வருதுன்னா
இது எந்த விதத்தில் வந்து உலக தேவையை வந்து பூர்த்தி செய்யும்? ரெண்டாவது ஃபர்டிலைசர், அதுக்கு அடுத்து முக்கியமானது சல்ஃபர், அங்கேருந்து வருது. ஆயிலோட இன்னொரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து சல்ஃபர், ஆயிலை எடுக்கும்போது. மூணாவது அலுமினியம் அந்த இடத்துலேருந்து வருது. நாலாவது ஹீலியம். ஹீலியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஃபார் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங்கில், சிப்ஸ் மேனுஃபேக்சரிங். இது எல்லாம் வந்து இப்போ தடைப்படும். இப்போ அமெரிக்க உபகரணங்களே தயாரிக்கணும்னா ஹீலியம் தேவை. சைனா கிட்ட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது. இப்போ அமெரிக்காவோட எந்த ஒரு மெசைலை தயாரிக்கணும்னாலும் சைனா கிட்ட இருந்து சிலிக்கான் சிப்பு வேணும். சைனா கொடுப்பானா? இதை வந்து உலகளாவிய அளவில் இந்த போரை வந்து நீங்கள் அசஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட தாக்கமும் இதோட தன்மை என்னன்னு புரிய வரும். ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மதத்துக்கான போராவோ இல்லை இது யூதர் நம்ம க்ளோஸு, இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு எனிமி, இப்படி பார்க்குறத நம்ம நிறுத்திக்கணும். அந்த ஒரு திங்கிங் பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையும் லாபம் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ ஒரு பீஸ் ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க சார், அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜேடி வேன்ஸ் சொல்லிட்டு இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் பீஸ் ஸ்டாக் இல்லை, 10 நாள் டைம் இருக்குது. அமெரிக்கா வந்து சில மூவ்ஸை எடுத்திருக்கு. அவங்க வந்து மொபிலைஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இராணுவத்தை வந்து ரெடி அப்படின்ற தன்மையில எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஈரான் வந்து அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து போருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான லீவ் பீரியடா, அதாவது டெம்பரரி ஹால்ட்டுன்னு சொல்கிறது வந்து அவங்களே புத்துணர்ச்சி பெறுறதுக்கு திரும்பி இன்னொரு சண்டையை நீடிக்கிறதுக்கான பீரியடா, இல்லை நிரந்தர போர் நிறுத்துறதுக்கு ஆச்சாரமான்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியல. அந்த 21 ஹவர்ஸ் பேசுனது வந்து ஜஸ்ட் ஹால்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 10 days கழிச்சு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இப்போ புட்டின் மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்த அவர் இறங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 நாடுகள் மேல இந்த போர் வந்து டிபெண்ட் ஆகுது. மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய சூழல் 4 நாடுகளுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அமெரிக்காவோட நியூஸ் சேனலுங்களே சொல்லிட்டு இருக்கு. CNN சொல்லியிருக்கு. யார் சொல்லுது? CNN. ஃபர்ஸ்ட் ரஷ்யா, செகண்ட் சைனா, தேர்ட் டர்க்கி, ஃபோர்த் இந்தியா. 3 கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே சார் அவங்க. அதுல 3 வந்து ஈரான் பக்கம் லீன் ஆகுது. ஆமா, 1 மாத்திரம் தான் வந்து நியூட்ரலிட்டி எடுக்குது, இந்தியா. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அதே நிமிஷம் ஜெய்சங்கர் UAE இருந்தார். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, அங்கே நம்மளோட மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற மக்கள் இல்லை, வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற இந்தியர்கள் அங்கே அந்த கல்ஃப் ரீஜனில் இருக்காங்க. எல்லாருமே டெய்லி கஷ்டப்பட்டு டெக்னோக்ராட்ஸ்ல இருந்து நார்மல் வேலைகள் பண்ணுறவங்க வரைக்கும், வீட்டு வேலைகள் பண்ணுற வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறோம் மக்கள் இந்தியர்கள். இந்திய பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கல விட்டு வரதுக்கு, இல்லை பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு. தே ஆர் இந்தியன்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதை பாதுகாக்கிறதுக்கு ஜெய்சங்கர் வந்து நேற்று போய் பேசியிருக்காரு. ஒன் எனர்ஜி செக்யூரிட்டி, 2வது நம்ம அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களை எப்படி செக்யூர் பண்ணணும். ஏன்னா 1 கோடி பேரை செக்யூர் பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம். அவங்களோட பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸு தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்லோவாக எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும். பாகிஸ்தான் பேசி இதை பண்ண முடியும்னு பார்த்தா பாகிஸ்தான், அதனால தான் ஜெய்சங்கர் கிளீனாக சொன்னார், வி ஆர் நாட் தலால்ஸ் அப்படின்னாரு, புரோக்கர் இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு புரியுதா பாகிஸ்தான் ஏன் புரோக்கர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. $5 பில்லியன் சவுதி அரேபியாவுக்கு ராணுவத்தை அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனை யார் நம்ப முடியும்? வாங்குற 5-10க்கு இந்த தேவையா பாகிஸ்தானுக்கு? UAE வேற லோன்ஸை வந்து கட்ட வேண்டிய லோனை கட்டு, இல்லை உனக்கு அந்த கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக்கிட்டாங்க. $3.5 பில்லியன் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுள்ளது. எப்படி எடுத்து பார்த்தாலும் பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்ததே ஒரு பெரிய தவறு. பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. வேற ஏதாவது உதாரணத்துக்கு ஜெனிவாலேயே நடந்துட்டு இருந்தது, ஜெனிவாலேயே கன்டினியூ பண்ணியிருக்கலாம், இல்லை ஓஸ்ட்ரேலியா நார்வேல கன்டினியூ பண்ணியிருக்கலாம். ஸோ பல்வேறு இடங்கள் இதுக்கு கரெக்டான இடங்கள் இருக்கும்போது ஏன் ஜார்டனில் கன்டினியூ பண்ணியிருக்கலாம். ஒரு காலத்து சிரியா இதுக்கு பேர் போன நாடு, இது மாதிரி பீஸ் டாக்ஸ் நடக்கிறதுக்கு. இப்போ இல்லை, அப்போ. ஸோ இது மாதிரி பல நாடுகள் இருக்கும்போது இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா சார்ந்த சில நாடுகள் நேட்டோ இதை தனியாக நிற்குது துண்டா. இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா ஒரு பக்கம் நிற்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மெம்பருங்க இன்டைரக்டாக ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்டைரக்டாக இல்லை, டைரக்டாக கொடுக்குறாங்க. இப்போது சைனா அண்ட் ரஷ்யா. இதில் எந்த பக்கமும் சாயாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கம்பல்ஷன் ப்ளஸ் தேவை ப்ளஸ் நம்மளோட கொள்கை, அதாவது நம்ம தேவை அடிப்படையிலையும் சரி கொள்கை அடிப்படையிலையும் சரி இந்தியாவால் மட்டும் அதுக்கு வந்து
ஒரு நாள் 2 நாளில் இந்தியாவில் பேச்சுவார்த்தை நீங்கள் இன்னொன்று மறந்துடக்கூடாது. ஜெய்சங்கர் கொட்டாரில் இருக்கார், விக்ரம் மிஸ்ரி வாஷிங்டனில் இருக்கார், இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர். வாஷிங்டனில் மார்க்கோ ரூபியோ சந்தித்து பேசியிருக்காரு, அங்கே இருக்கார் அவர். இந்தியாவோட விமானப்படை தளபதி யூஎஸில் இருக்கார். ஸோ டெஃப்டாக நம்ம சில மூவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணுறோம், எதனால் பண்ணுறோன்றது வந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டேட் கிராஃப்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லோக்கல் பாலிட்டிக்ஸ் மாதிரி இல்லை ஸ்டேட் கிராஃப்ட்ன்றது. எஸ்பெஷலி டிப்ளமசி. சொல்வது குறைவு, செய்வது அதிகம் டிப்ளமசியில். புரிஞ்சது கொஞ்சம் தான், புரியாதது நிறைய இருக்குது டிப்ளமசி. ஸோ டிப்ளமசி என்ற அந்த ஆங்கிள் இருந்து ஜெய்சங்கர் அவர்களும் இல்லை இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வந்து பண்ணுற வேலைகள் வந்து நுணுக்கமான சில வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த நுணுக்கமான வேலைகளும் அந்த பேச்சுவார்த்தைகளும் அதுக்கான தீர்வுகளும் மெதுவாக அதுக்காக முன்னேற்பாடுகளும் சிலது நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து முன்கூட்டியே போஸ்டர்லாம் போட்டு நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்க வாங்க பழகலாம், வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போஸ்டர்லாம் போட மாட்டாங்க. டிப்ளமசி ஹேஸ் டு பி டெஃப்ட் அப்படின்வாங்க. டெஃப்ட்னா அது வந்து ரொம்ப காமாக ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக பண்ணுற ஒரு வேலை. உதாரணத்துக்கு பங்களாதேஷ் கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷோட கலீலுர் ரஹ்மான் அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்து போனது யாருக்காவது தெரிஞ்சுதா? இல்லை. டிப்ளமசி என்பது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. 2 நாடுகள் இடையே ஒரு இது பேச்சுவார்த்தை நடக்கிறதுல ஒருத்தன் ஜெயிச்சான் ஒருத்தன் தோத்தான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது போர். டிப்ளமசியில இந்த சைடுக்கும் பரஸ்பரம் ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிருக்கு, எனக்கும் லாபம் கிடைச்சிருக்கு, ஈக்விட்டபிளா 2 பேரும் ஏதோ ஒன்று அடைஞ்சிருக்கோன்னு சொல்லி சொன்னால் மாத்திரம்தான் அது டிப்ளமசி ஆகும், இல்லை சரண்டர் அது. ஸோ புரிந்தவர்களுக்கு மட்டுமே புரியும், புரியாதவர்களுக்கு என்றும் புரியாது. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நன்றி.